இன்று நாம் நற்செய்தியாளரான யோவானுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்தான் யோவான் நற்செய்தியை எழுதியது மட்டுமல்ல, 3 திருமடல்களையும் எழுதியவர். திருவெளிப்பாட்டையும் இவர்தான் எழுதினார் என்று வரலாறு சொல்லுகிறது. இவர் கலிலேயாவில் உள்ள பெசைதா ஊரிலே பிறந்தவர். இவருடைய சகோதரர் தான் யாக்கோப்பு. தந்தையோடு செபதேயோடு இவர்கள் மீன்பிடி தொழிலை செய்தவர்கள். தந்தையோடு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இறைமகன் இயேசு என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவுடனே, இயேசுவை முன்புன் பார்த்தது கிடையாது, சொன்னவுடனே தந்தையை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றவர்கள் ஒருவர் இவர். இவரை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர், இயேசு செய்த பல்வேறு தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு இவரையும் அழைத்து சென்றிருக்கிறார். 3 பேர் அழைத்து சென்றார். அதில் முக்கியமான ஆள் இவர். பல்வேறு நிகழ்வுகளில் நாம் பார்க்கலாம். யாயிர் மகள் இறந்து போய்விட்டாள் என்று வந்து சொல்லுகிறார்கள். சிறுமி சாகவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லி அந்த வீட்டினுள்ளே 3 பேரை அழைச்சிட்டு போனார். யார் 3 பேர்? பேதுரு, யாக்கோப்பு, அருளப்பர். அந்த சிறுமியை எழுப்புகிறார். மலைக்கு போகிறாரு. உருமாற்றாடைய நிகழ்வுகளில் கூட 3 பேரை அழைச்சிட்டு போகிறாரு. அந்த 3 பேரில் ஒருவர் யார்? இந்த அருளப்பர். கெஸ்தமனி தோட்டத்தில் இங்கேயே வேண்டிட்டு இருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு தனது பாடுகளை பற்றி தியானிக்கின்ற அந்த வேளையில் கூட இந்த அருளப்பர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலுவை அடியில் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார். ஒரே ஒரு திருத்தூதர். 12 பேரில் ஒரே ஒருவர் தான் எங்கே இருந்தது? சிலுவை அடியில். இறைமகன் இயேசு தனது தாயை யாரிடம் ஒப்படைத்தார்? கொஞ்சம் பேசுங்களா. யார்கிட்ட? அருளப்பரிடம்தான் ஒப்படைத்தார். அருளப்பர் அந்த தாயை ஏற்றுக்கொண்டு தனது வீட்டில் அந்த தாய்க்கு பணிவிடை புரிந்திருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இறைமகன் இயேசு இந்த அருளப்பர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார், இவரும் இயேசுவின் மீது எந்த அளவுக்கு அன்புறவோடு வாழ்ந்தார் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இயேசுடைய இறப்புக்கு உயிர்ப்புக்கு பிற்பாடு எபேசு நகருக்கு அவர் போதிக்க செல்லுகின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி. இவர் அந்த எபேசு மக்களுக்கு திறமையோடு, ஆற்றலோடு, சக்தியோடு, ஆவியின் வல்லமையோடு வார்த்தையானவரை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நிறைய மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், இயேசுவை நோக்கி வந்தார்கள் கூட்டம் கூட்டமாக. அப்பொழுது புறவினத்து குரு ஒருவர் இவற்றை ரொம்ப நல்லா பழகிற மாதிரி பழகி இவரை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுக்குறோம். இதை ஆவியானவரின் துணை கொண்டு புரிந்து கொண்டு அந்த சாப்பாட்டை தள்ளி போடல, சிலுவை அடையாளம் வரைந்து. பழங்காலத்தில் பார்த்தோன்னா சாப்பாட்டுக்கு மேலே என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. இங்கேருந்து தான் வந்துச்சு. அது சிலுவை அடையாளம் வரைஞ்சிட்டு எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாதுங்க. சிலுவை அடையாளம் சும்மா வரையதில்லை. சிலுவை அடையாளம் மூவர் தேவனை நினைத்து அவரை நம்பி நாம் ஒரு சிலுவை அடையாளம் வரைந்தோம் என்றால் நமது வீட்டிலே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றும் செய்யாது. எந்த பிசாசுடைய
அடிமைதான வாழ்விலிருந்து நாம் முழுமையாக நீக்கப்படுவோம். அன்புக்குரியவர்களை, சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவை சாப்பிட்டார். அவர் ஒன்றுமே செய்யலை. அந்த அளவுக்கு இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார். மூவொரு தேவனை அன்பு செய்தார் என்பதை இந்த நிகழ்விலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரே ஒரு அப்போஸ்தலர் தான் இயற்கை மரணம் அடைந்தார். மற்றவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? பாடுகள் பட்டு சிலுவையிலையோ அதில் இறந்தார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் முதிர்ந்த வயது வரைக்கும் வாழ்ந்து இறை வார்த்தையை எடுத்து சொல்லி இயற்கையாக உயிர் துறந்தவர் இந்த ஒரே ஒரு அப்போஸ்தலர் மட்டுமே. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறப்பான விதத்திலே இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். உண்மையாகவே அன்பு செய்ய வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் அன்பு செய்ய வேண்டும். சும்மா நான் 10-11 வாழ்வதல்ல வாழ்க்கை. இப்படி தான் வாழ வேண்டும் என்பது தான் உண்மையான வாழ்க்கை. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் இயேசுவை உண்மையிலே அன்பு செய்ய வேண்டும். நம்முடைய தேவத்தாயை நமது வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். எப்படி அருளப்பர் தேவத்தாயை தனது வீட்டில் அழைத்து சென்று மகிமைப்படுத்தினாரோ அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெண்ணாகிய அன்னையை நமது வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த அவங்கள வணங்கிட்டு போனால் மட்டும் பத்தாது, அழைத்து சென்று அந்த அன்னைக்கு ஏற்ற வாழ்வை அருளப்பர் தனது வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த இறைவார்த்தைக்கு கொடுத்த மேன்மையான அந்த நம்பிக்கையை நாமும் நமது வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அவர் சொல்லுவது அன்பே கடவுள். கடவுளை அன்பு செய்கிறவன் என்றுமே வாழ்வான். அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.